வந்து சொந்தக்காரங்கள பிடிக்கும், சொந்தக்கார ஆண்கள பிடிக்கும். இது வந்து உண்ம. தெரியாதவங்கள வந்து டக்குன்னு யாரையும் பிடிக்காது. இது வந்து என்னோட கருத்து. என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எப்படினாலும் எடுத்துக்கலாம். நானும் நல்லா பார்த்துட்டு தான். ஏன்னா, ஆண்களுக்கு பெண்கள் மேல டக்குன்னு அன்பு வந்துரும். பெண்களுக்கு ஆண்கள் மேல டக்குன்னு அன்பு வராது. அந்த சீக்கிரம் பெண்கள் ஆண்கள நம்ப மாட்டாங்க. இது இப்போ உள்ள காலம். இது நான் நெறைய பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கும் சொல்றதுக்கு என்ன ஒரு ஆண்கள் டக்குன்னு வந்து நம்மட்ட சகஜமா பேசிட்டு போயிருவாங்க. பெண்கள் ரொம்ப பேச வருவது கடினம். உங்களுக்கே தெரியும். தெரியாத ஒண்ணும் இல்ல. இப்ப கூட நம்ம வந்து நெறைய கண்ணால பார்க்கலாம். ம். இது கூட நீங்க எந்த சேனல்ல போய் பார்த்தா கூட பெண்கள் லைவ் ஓடிட்டுருக்கும். ஆண்கள் தான் நெறைய பேர் இருப்பாங்க. இதே ஆண்கள் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும். பெண்கள் வந்து கம்மியா தான் 1, 2 பேர் தான் இருப்பாங்க. ஃபுல்லா இருக்கும். அவங்க ஆண்கள் சப்போர்ட் தான் நான் நெறைய நானும் 1 வருஷமா நானும் லைவ் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சும்மா நேத்து இன்னைக்கு இல்ல 1 வருஷம். கருத்து சரிதானாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சா சரிதான். குறை சொல்லதாங்க செய்வோம். குறை இல்லாத வாழ்க்கை எதுவுமே இல்ல. குறைகள் எல்லாருக்குமே இருக்குதான் செய்யும். இந்த ரூ. 100 நோட்டு ரொம்ப சிரமமா இருக்குங்க. உங்களுக்கு தெரியுமா? இந்த ரூ. 100 இதே மாதிரி ஒரு ரூ. 50 பெரிய நோட்டு வந்து நம்மளால பர்ஸ்ல வைக்கவே முடியாது. நோட்டோட நோட்டா ரப்பர் பாயிண்ட் போட முடியாது. இத இன்னும் கவர்மெண்ட் வந்து வாபஸ் வாங்க மாட்டுது. உண்மதானங்க நான் சொல்றது உண்மதானே? இந்த நோட்ட வந்து இப்டி மடிச்சு அந்த ரூ. 100 நோட்டோட ரப்பர் பாயிண்ட் போட முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா இந்த நோட்டு இப்ப வந்து கம்மி குறைஞ்சிட்டு வர்றதுக்கு குறைஞ்சிட்டு ரூ. 50 அப்படிதான். எப்படியா ஒவ்வொரு நோட்டு வருது. ஒவ்வொரு நோட்டு புழக்கத்துல இருக்கு. அந்த புழக்கத்துல உள்ள நோட்ட அரசு கவர்மெண்ட் மத்திய அரசு வாபஸ் பெற்றுட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு.